ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக காராமணி அதாவது தட்டக்காய் பொரியலும் செய்ய போகிறோம். இந்த காம்போ ரியலாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, இப்போ குக்கிங்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு, அப்படி எச்சி ஊற கருவாட்டு குழம்பு. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி. ஃபஸ்ட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். நெத்திலி கருவாடை நல்லா இந்த மாதிரி தலையும் அந்த குடல் அழுக்கெல்லாம் எடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க அதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சூடான தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா, ஊற்றி ஒரு சாலிடாக ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சிங்கனாவே அந்த செதில் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அலசி எடுத்திங்கனாவே நல்லா பழன்னு கருவாடு ரெடி ஆகிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு செதில் அழுக்கு இல்லாமல் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வைக்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் வைக்கிறேன் இன்றைக்கி குழம்பு. அதில் தாளிப்பொடகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தாளிப்பொடகம் இல்லைன்னா வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பொடம் பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆயிலில். காய் நல்லா வதங்கி வரணுங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இதை போட்டு பரட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வர மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா, அதாவது தேங்காய் கலவை, அதை ஆட் பண்ணி அதோட இந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்து போடுங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். ஸோ இது போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் கொஞ்சம் புளி தண்ணி எச்சா ஆட் பண்ணுங்கள். புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி தண்ணியும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அலசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கருவாடு, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு கரண்டியை மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவாடு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுங்க. அதுவும் நெத்திலி கருவாடுலாம் 5 மினிட்ஸே அதிகம்தான். பார்த்திங்கன்னா கருவாடு குக் ஆகிடுச்சு, குழம்பும் ரெடிங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்புங்க. எவ்வளோ சாப்பாடு உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஸோ இந்த குழம்புக்கு நான் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காராமணி, அதாவது தட்டக்காய் பொரியல். இந்த தட்டக்காய்ங்கிறது லாங் பீன்ஸுங்க. இதுதாங்க அந்த தட்டக்காய். இதை வச்சு சிம்பிள் அண்டு டேஸ்ட்டாக ஒரு பொரியல். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, தட்டக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கனாலும் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஸ்டீமரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு தடுக்கா கொடுக்க போகிறோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி, அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும்
ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு பரட்டி விடுங்க நல்லா. தட்டக்காய் வெந்துச்சுன்னா 1 நிமிஷம் தாங்க இந்த பொரியல். பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க தட்டைக்காயை ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான சால்ட், அதுக்கப்புறம் கோகோனட், கிரேட்டட் கோகோனட், அதாவது திருவன தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் ரெடிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.